ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய மகர ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே ஜூலை மாதம் 10ஆம் தேதி அன்று பௌர்ணமியானது நடக்குது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில பல நல்ல தருணங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் என்ன? மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட சேரும். மேலும் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறையவே இருக்கும். அதில் ஒரு விஷயம் மனதார நினச்சிட்டு, அதாவது இது நடக்கணும்னு சொல்லி அந்த கடவுளை வேண்டிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். தலைமுடி கருப்பாகவும் முக அமைப்பு கூர்மையாகவும் கொண்ட மகர ராசிக்காரர்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் இவங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இவங்களின் பொதுவான குண நலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். மகர ராசிக்காரங்க சிறப்பாகவும் அழகாகவும் கம்பீரத்துடனும் இருப்பாங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலுமே மனதிலேயே பலவித போராட்டங்களையும் அதற்கு தாங்களே தீர்வு எடுப்பாங்க. இதே மனதிலேயே மற்றவர்களையும் எடை போடுவாங்களாம். தைரியத்திற்கு பெயர் பெற்றவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க. தன்னம்பிக்கை நிறைந்தவங்க. மற்ற ராசிக்காரர்களிடம் இல்லாத துணிச்சல் மகர ராசிக்காரங்கிட்ட அதிகமாக இருக்கும். சகிப்புத்தன்மைக்கு பெயர் பெற்றவர்கள் அப்படிங்கிறதுனால அனைவரும் இந்த ராசிக்காரர்களுக்கு நெருக்கமாக இருப்பாங்க. சூழலுக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்வதால் நட்பு வட்டாரம் இவங்களுக்கு பெரிய அளவில் இருக்கக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் பொறுமை, சகிப்புத்தன்மை, பக்குவம் நிறைந்தவர்கள் என்றாலும் கூட அனைத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. முடிந்தவரை பொறுமையை காத்து அரவணைப்பாங்க. அதற்கு மேலே சீண்டினீங்க அப்படின்னா உறவுகளை துண்டிக்க கூட தயங்க மாட்டாங்க. ஆனாலுமே லேசில் இவங்களுக்கு கோபம் வராது. மென்மையும் நாகரிகமும் மிக்கவங்களாக இருப்பாங்க. எதையும் உழைத்து பெற வேண்டும் அப்படின்னு அதிகமாக நினைப்பாங்க. தாங்கள் மட்டுமில்லாமல் தங்களின் குடும்பத்தையும் சேர்த்தே உயர்த்துவாங்க இந்த மகர ராசிக்காரங்க. எதையுமே பிளான் செய்து தான் இவங்க பண்ணுவாங்களாம். அதனால தான் தன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து உயர்த்துவதில் முன்னுரிமை தருவாங்க. இரட்டை நிலை மனப்பான்மை இவங்க கிட்ட இல்லை. ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பாங்க. அதே போல் எடுத்த முடிவுலையும் உறுதியாக நிற்பாங்க. இவங்களை நம்பி நீங்கள் எந்த ரகசியத்தையும் சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்பிக்கையானவங்களாக இருப்பாங்க. மகர ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் மற்றும் பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடிவாத குணம்தான். லட்சிய பிடிப்பு கொண்ட மகர ராசிக்காரங்க தங்களது லட்சியத்தை அடைய பொறுமை காப்பாங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுமை தாங்க. குடும்பம், நட்பு என அனைத்திலுமே இவர்களுக்கு உறவு அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்தையும் அரைகுறையாக தெரிந்து அதில் இறங்க மாட்டாங்க. நாலா பக்கமும் விசாரித்து அல்லது போதுமான தகவல் கிடைத்த பிறகுதான் அதில் களமிறங்கி வெற்றி பார்ப்பாங்க. ஒழுக்கத்துக்கு பெயர் போன மகர ராசிக்காரங்க போலித்தனம் இல்லாமல் பழகக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால இந்த ராசியினரை நம்பி நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் செய்யலாம். மேலும் காதல் இந்த ராசிக்கு பிடித்தமானது. மகர ராசிக்காரங்க காதலியாக இருந்தால் அவரது அன்பு உங்களுக்கு குறையாமல் அப்படியே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அலுவலக பணிகள் என்றாலுமே இழுத்து போட்டுக்கொண்டு இவங்க அதிகமாக செய்வாங்க. இதற்கான நற்பெயரும் எடுப்பாங்க. இவங்களுக்கு சும்மா இருக்கவே பிடிக்காது. எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக ஏதாவது வேலை செஞ்சு கொண்டே இருப்பாங்க. ஒரு வேளை அலுவலகம், கடை வைத்திருப்பவர்களாக இருந்தால் வீட்டில் தங்கவே மாட்டாங்க. அதற்கு மாற அலுவலகம், தொழில் செய்யும் இடம் அல்லது கடைகளிலேயே எந்நேரமும் பிஸியாகவே இருப்பாங்க. ஒரு செயலில் முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா உறுதியாக இருப்பாங்க. ஆனாலும் அதற்கு முன் மற்றவர்களின் அபிப்பிராயங்களை கேட்டுக்கொள்வாங்க. இறுதியில் தாங்கள் நினைத்தது மட்டுமே செய்வாங்க. அதே போல் கருப்பு நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றது. புகழ்பெற்ற நீதிபதிகள், வக்கீல்கள், பெட்ரோல் பங்க் ஓனர்கள், தொழிற்சங்க தலைவர்கள், கிராம ஊராட்சி தலைவர்கள் என பல பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க மகர ராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இவங்க 40 வயசுக்கு மேலே தொழில்துறையில் சாதனைகளை படைப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க.
இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்ல போகிறேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் ராகுவோடு சஞ்சரிக்கிறார். அவர் மீது செவ்வாயின் பார்வை அப்படிங்கிறது விழுது. இதனால் குரு பகவான் 6ல் சஞ்சரிப்பதால் பகைக்கு மத்தியில் வாழ்க்கை இருக்கும். எண்ணற்ற பிரச்சனை இல்லாதபடி நீங்கள் இருந்து கொள்வது நல்லது. அதாவது உங்கள் இல்லம் தேடி பிரச்சனை வரும். இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். கொடுத்த வாக்கை காப்பாற்றவே முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டாகும். மேலும் கொடுக்கல் வாங்குதலில் தடுமாற்றம் கிடைக்கும். மனக்கவலை அதிகரித்து மற்றவர்களின் உதவியை நாடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாக போகுது. அதனால் பார்த்து கவனமாக இருங்க. எதையும் திட்டம் போட்டு செய்ய முடியாது. புதிய முயற்சிகளில் தாமதம் ஏற்படும். கோபத்தின் காரணமாக நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். மேலும் கடகராசிக்கு புதன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை திருப்தி தரக்கூடிய விஷயமாக அமையக்கூடுங்க. புனித பயணங்கள் அதிகரிக்கும். தந்தை வழி உறவால் இருந்து வந்த பிரச்சனை நீங்கும். தடைகளும் தாமதங்களும் விலகும். பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்வதில் மும்பரமாக இருப்பீங்க. எதிரிகளின் தொல்லை குறையும். பிள்ளைகளால் நீண்ட நாளைய எண்ணங்கள் நிறைவேற எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது கைகூடி வரப்போகுது. வரவை காட்டிலும் செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதலாக இருந்தாலுமே அதை சமாளிக்கும் விதத்தில் உதிரிய வருமானம் வந்து சேரும். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகளை மேலதிகாரிகள் உங்ககிட்ட கொடுப்பாங்க. மேலும் ரிஷபராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் போது பூர்வ புண்ணியத்தின் பலனான உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைக்கும். பெண் குழந்தைகளின் சுப சங்கடம் நடைபெறுங்க. மேலும் திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு இதுவரை வந்த வரன்கள் முடிவடையாமலே இருந்திருக்கும் நிலையில் இப்பொழுது மகிழ்ச்சியை தரக்கூடிய விதத்தில் நல்ல வரன்கள் வந்து சேரும். மேலும் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது கைகூடி வரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயமாக தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. அதற்கு உங்களுடைய நண்பர்களும் உறுதுணையாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மாதம் முழுவதுமே கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனியை சிம்மராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்குறாரு. மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் தனாதிபதியாகவும் விளங்குபவர் தான் சனி. அவரை பகை கிரகமான செவ்வாய் பார்க்கும் பொழுது பண தட்டுப்பாடுகள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்குதலில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். எதையும் திட்டம் போட்டு செய்ய முடியாது. திடீரென மாற்றங்கள் மனக்குழப்பத்தை உருவாக்க செய்யும். மேலும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி சங்கிலி தொடர் போல கடன் சுமை கூடும். மருத்துவ செலவுகள் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டாங்க. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, போட்டியாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு முதலீடுகள் செய்வதில் தடை ஏற்படுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உடன் பணிபுரிபவர்களின் அனுசரிப்பு குறையக்கூடும். மாணவ மற்றும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை தேவை. பெண்களுக்கு வருமானம் குறையும். வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளால் உங்கள் மேற்பார்வையில் வைத்து கொள்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உடல் அசதி, அசௌகரியம் மற்றும் பொருள் விரயத்திலிருந்து விடுபட விபூதி அபிஷேகம் செய்து சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. நவகிரக தோஷம் விலக தினமும் திருக்கோளாறு பதிகம் படிங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம மகர ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேருங்க.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் சனி பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.